அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ். பொதுவாக ஒரு புதிய அகாடமிக் இயர் தொடங்கும் போது நம்ம ஆப்பில் உள்ள மாணவர்களை தேர்ச்சி அல்லது தோல்வி அடிப்படையில் அடுத்த வகுப்புக்கு எப்படி கொண்டு செல்றதுன்னு விரிவாக பார்க்கலாம். முதலில் தலைமை ஆசிரியருக்கான லாக்இனில் கிளாஸ் கிரியேட் செய்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கணும். அதில் புதிய அகாடமிக் இயரை தேர்வு செஞ்சு இந்த ஆண்டிற்கான வகுப்புகள், செக்ஷன்கள், அப்புறம் டிவிஷன்களை முதல்ல உருவாக்கிடணும். இதற்கப்புறம் சைட் பேனலில் கடைசியில் உள்ள அகாடமிக்ஸ் என்ற ஆப்ஷன் தேர்வு செஞ்சு அதில் மூன்றாவதாக இருக்க ஃபைனலைஸ் அகாடமிக் ஸ்டேட்டஸ் என்ற பக்கத்துக்கு போகணும். இங்கே ஒவ்வொரு பழைய வகுப்புகளையும் தேர்ந்தெடுத்து, உதாரணமாக பிரைமரி 1 அப்படின்ற வகுப்பை தேர்ந்தெடுத்தால் அந்த மாணவர்களோட பட்டியல் கீழே தெரியும். அந்த மாணவர்கள் எந்த புதிய வகுப்புக்கு செல்லணும் அப்படின்றத ப்ரொமோட்டட் 2 என்ற லிஸ்ட்டில் தேர்வு செஞ்சுக்கணும். இப்போது தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்பிற்கு செல்ல வேண்டிய மாணவர்களை மட்டும் டிக் செய்யணும். ஒருவேளை வகுப்பில் இருக்க அனைத்து மாணவர்களுமே தேர்ச்சி பெற்றிருந்தால் அனைவரையும் ஒரே நேரத்தில் தேர்வு செய்ய ஆல் அப்படின்ற செக் பாக்ஸை பயன்படுத்திக்கலாம். தேர்வு செஞ்ச பின்னாடி சப்மிட் பட்டனை கொடுக்கணும். தேர்ச்சி பெறாத அல்லது அதே வகுப்பில் மீண்டும் படிக்க வேண்டிய மாணவர்களையும் இதே முறையில் தனித்தனியாக தேர்வு செஞ்சு சப்மிட் செய்யணும். மாணவர்கள் பற்றிய குறிப்பு ஏதாவது எடுக்கணும்னா நோட் பகுதியில் குறிப்புகள் எடுத்து வச்சுக்கலாம். அனைத்து வகுப்பிற்கும் இந்த தகவலை பதிவு செய்த பின்னாடி அகாடமிக்ஸ் பேனலில் உள்ள கடைசி ஆப்ஷனான ரீஅட்மிஷன் ரிவ்யூ பக்கத்துக்கு செல்லணும். நீங்கள் தேர்வு செஞ்ச மாணவர்கள் மற்றும் அவங்களோட புதிய வகுப்புகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கணும். மாணவர்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பரை மாற்ற விரும்பினா இந்த இடத்துலையே அதனை மாற்றவும் முடியும். இல்லைன்னா கடந்த ஆண்டுக்கான ரெஜிஸ்டர் நம்பரே தொடரும். எல்லாம் சரியாக இருந்தால் இறுதியில் இருக்க சப்மிட் பட்டனை அழுத்திக்கலாம். நீங்கள் சப்மிட் செஞ்சதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் தானாகவே புதிய அகாடமிக் இயருக்கான பட்டியலில் சேர்ந்துருவாங்க. விட்டு போன மாணவர்களை மீண்டும் இதே நடைமுறையை பின்பற்றி எப்போது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த செயல்முறையை நீங்கள் முழுமையாக முடித்ததுக்கு பிறகுதான் புதிய அகாடமிக் இயருக்கான அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது மற்றும் பீஸ் என்ட்ரி போன்ற பணிகளை செய்ய முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.